எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்ப்பா. ஸோ 12th அக்கௌண்டன்சி. ஸோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். 21 மார்க். ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள் அதை. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 and 19 20 21 மார்க் உங்களுக்கு. 21 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் பாருங்கள். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், வாட் இஸ் லெகசி. 23 அப்படியே பாருங்கள். 23 பார்த்துட்டிங்களா? வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட், வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, வாட் இஸ் மீன் பை ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். அடுத்து 27 28 29 அடுத்து 30 உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ப்பா. கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். 31 பாருங்கள். 31 பார்த்துட்டிங்களா? அடுத்து 32 அடுத்து 33 34 35 அடுத்து 36 டிஸ்கன்யூஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 36 37 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 37 38 பாருங்கள். அடுத்து 39 40 உங்களுக்கான கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள். எதிரா சாய்ஸ் ஒன்று எழுதணும் இல்லை பி எழுதணும். ஓகேவா? ஏ பார்த்துட்டிங்களா? அடுத்து பி பாருங்கள். தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். அடுத்து 42 பாருங்கள். தமிழ் மீடியம் ஏ பி. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஏ பி. அடுத்து 43 பாருங்கள். ஏ கொஸ்டின். அடுத்து அதுலேயே தமிழ் மீடியம் ஆ கொஸ்டின், அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் ஏ கொஸ்டின், அப்புறம் பி கொஸ்டின். அப்புறம் 44 பாருங்கள். தமிழ் மீடியம் ஏ கொஸ்டின், அடுத்து பி கொஸ்டின். அடுத்து 42 ஏ கொஸ்டின், அடுத்து பி கொஸ்டின். அடுத்து 45 பாருங்கள். தமிழ் மீடியம் ஏ கொஸ்டின், அடுத்து பி கொஸ்டின். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஏ கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் பி கொஸ்டின். இப்போ 46 பாருங்கள். தமிழ் மீடியம் ஏ கொஸ்டின், அடுத்து பி கொஸ்டின். அடுத்து 46லேயே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஏ கொஸ்டின், பி கொஸ்டின். அடுத்து கடைசியாக 47ப்பா. ஸோ தமிழ் மீடியம் பாருங்கள் ஏ கொஸ்டின். பெருசாக இருக்குது கொஸ்டின், இதை சொல்லிருக்கு பாருங்கள். அடுத்து பி கொஸ்டின். அடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஏ கொஸ்டின், அடுத்து பி கொஸ்டின். எக்ஸ்பிளைன் எனி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ தட்ஸ் இட். இப்போ வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?
ஓகே மைடியர் சின்ன குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே சின்ன குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.